ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறேன்னு பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சடையன் வலசை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஊரோட அவுட்டரில் தான் நான் வந்து நிற்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே பாருங்கள், அதாவது இது ஊரோட அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த சைடு பார்த்தோன்னா இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா நதிப்பாலம் இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம அரியமான் பீச்சுக்கு இதுங்கெல்லாம் அங்கிட்டு போகலாம். அதே நேரத்தில் இந்த சைடு வந்து போனோம்னா நம்ம தேவிப்பட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த கடற்கரைக்கு போகலாம். இப்போ வாங்க நம்ம தண்ணியை பார்த்துடலாம். தண்ணி எப்படி இருக்கு கிட்ட வாங்க கிட்ட வாங்க, கிட்ட வந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியை காட்டுவோம். தண்ணி நல்லா தான் இருக்குது சார், க்ளீனாக இருக்குது பாருங்கள். தண்ணி இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இருக்குதுல்லையே, இந்த என் மயம் வேற கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு இருக்க மாட்டேறான் ஒரு வேலை. ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நானே ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊட்டரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் நான் இங்கிட்டு வரலை. ஆக்சுவலி என்னென்னா, இது என்னுடைய கல்யாணம் பண்ணால் என் ஒய்ஃபோட ஊர். இது நம்ம ஊர் கிடையாது, இது என் பொண்டாட்டியோட ஊர். இப்போ பாருங்கள் அந்த சைடு அப்படியே அந்த ரோடு போகுது பார்த்தீங்களா. அந்த ரோடு வந்து நம்ம நேராக போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அங்கிட்டு அந்த சைடு பாதை இருக்கானன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தேவிப்பட்டணம் அந்த சைடு போயிடலாம் நம்ம. இதான் ஊரோட அவுட்ரு, அந்த சடையன் வலசை ஊரோட அவுட்டரில் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அவுட்டரில் தான் இப்போ சுற்றி காட்டுக்கிட்டு இருக்காங்க என் ஒய்ஃபு. நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். தண்ணி அள்ளி பார்க்கலாம் எவ்வளோ வந்து நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னு. கிட்ட வாங்க கிட்ட வாங்க. நல்லா இருக்காப்பா, தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இருக்க மாட்டேற மாதிரி இருக்கமே. நான் இங்கே போகிறோம் கூட ஓடியாந்துடுறேன். இருப்பான்னு சொன்னால் கேட்க மாட்டேறேன். மீன் இதுகள்லாம் இருக்குன்னா மீன் இருக்குது நம்மளே. பாருங்கள் நல்லா இருக்குது. அதாவது நல்லா அருமையாக வந்து ஈவினிங் டயத்தில் நல்லா சுற்றி பார்க்க, நல்லா அவங்ககிட்ட விளாட அப்படின்றது வந்து நல்லா இருக்குது. ஆனால் பசங்களை ஊர் பசங்கள் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊர் வந்து பார்த்திங்கன்னா சடையன் வலசை அப்படின்ற வந்து பல பிரிவுகளாக இருக்காங்க. ஆனால் அதனால் கொஞ்சம் கிராம மக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பசங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க. என்னன்றது நம்மளுக்கு தெரியல சரியா. இப்படி நேராக போனால் வந்து நம்ம அந்த சைடு போயிடலான்னு ஏற்கனவே சொன்னேன் நான். தேவைப்பட்ட நம்ம அந்த சைடு போகலாம். எனக்கு நேராக இருக்கிறது இந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம நதிப்பாலம், அரியமான் பீச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போகலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து பார்த்தோம்னா நேராக அப்படியே போனோம்னா அந்த ஓர வழியாக நடந்து போனோம்னா நம்ம அப்படியே நதிப்பாலம் நதிப்பாலம் போயிட்டு அப்படியே அங்கிட்ட அந்த சைடு போனோம்னா இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அரியமான் பீச் அங்கிட்டலாம் போயிட்டு வந்துடலாம். அருமையாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏரியாவில் இப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய ஊரில் கிடையாது, இங்கே வந்து இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. வாங்க வாங்க பின்னாடி வாங்க பார்க்கலாம். நம்ம நாயை பாருங்கள், கூடயே தெரியுது. இவனுக்கு இருக்க மாட்டேன். சரி காலையில் செருப்பு படமாக வந்துக்கிட்டு தூக்குப்பாண்டுக்கிட்டு இருக்கேன். கிட்ட பாருங்கள். அதான் அந்த அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கடற்கரை ஏரியா தானே. அதாவது இதெல்லாம் வந்து கடல் தண்ணி தான். கடல் தண்ணி போய் அப்படியே கடலில் போய் கலக்கிறது தான் ஒரு பிரிவாக இருக்கிறது. இப்போ ஆற்று தண்ணின்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. என் ஒய்ஃப் இடையில பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறேன் தெரியல. ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வாய்ஸ் ஓவர் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வாய்ஸ் வந்து இதில் கிடையாது. ஆக்சுவல் வாய்ஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து மைக் இல்லாததுனால அந்த அடிக்கிற காற்றுக்கு அதுக்கும் அந்த வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை. அதனால் நான் கட் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நேராக போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். இதான ஊருக்கு போகிறக்கூட அந்த வழி. இதை வந்து பாருங்கள், சின்ன பசங்க இருக்க மாட்டாங்க ஒரு சேலை. நல்லா இருக்கு பாருங்க. அவுட்டர் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. பனகுளத்துக்கு மெயின் ரோட்ல போன்ற அவசியம் இல்லை. பனகுளம் போயிடும். தூக்குப்பான்றேன். நல்லா இருக்குது நண்பர்களே. ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம்.
இவ்வளோ நாள் வந்து நம்ம பண்ணது வந்துட்டு சின்ன சின்ன வீடியோஸ் தான், ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு லாங் வீடியோ போடலான்றக்காக தான் இந்த ஒரு லாங் வீடியோ போடுறோம். பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லாங் வீடியோவில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நான் லாங் வீடியோஸ்லாம் நிறையா போடுவேன். இப்போ தம்பியை பாருங்கள், என் வேனை பாருங்கள், அவனை தூக்கிட்டு தான் இருக்கணும். மீன்லாம் இருக்கு, மணல்ல கெண்டை கெளுத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வியூஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது இது வந்து வைகை பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அப்படியே நம்ம நேராக போய் அந்த ரோடு, அந்த பனைமரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனைமரத்தில் அப்படியே ஓரமாக போனால் அப்படியே நேராக நடந்து போயிட்டு நம்ம வந்து அங்கே அரியமான் பீச்சுக்கெலாம் போயிடலாம். அரியமான் பீச், உச்சிப்புள்ளிலாம் போயிடலாம். ஆனால் அப்படி போகிறது கஷ்டம்தான், ரொம்ப தூரம், நம்மளால ஒன்றும் போகலாம் முடியாது. நம்ம மெயின் ரோட் வழியாக தான் போகணும். ஒரு ஊர் நல்லா நல்லா இருக்கு. அதாவது அருமையான ஒரு இயற்கை காற்று நல்லா இருக்கு. பாருங்க, என்னப்பா என் பையனை பாருங்க, காட்டுக்கு போகணுன்றேன். எங்க போகலாம் காட்டுக்கா? அவங்களுக்கு என்னன்னா, இங்கிட்டு கூட்டிட்டு வந்தேன், புலி பார்க்கணும், சிங்கம் பார்க்கணும், யானை பார்க்கணும்ன்றாங்க. அதெல்லாம் இங்க இருக்காதுப்பா. அதெல்லாம் வந்து ஜூல இருக்கும். ஜூக்கு போனாதான் நம்மளால அதெல்லாம் பார்க்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம ஆக்சுவலி நம்ம ஊர் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் தான், பக்கத்துல தான், கிழக்கவிரம் தான் நம்ம ஊரு. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணது வந்து சடையன்வலசை. அதனாலதான் நான் இங்கிட்ட வந்தேன். இந்த வியூஸ் நல்லா இருக்கு. அதாவது சடையன்வலசையோட அவுட்டூர் நல்லாவே இருக்கு. இந்த ஏரியாவில் நல்லா இருக்கு, நல்ல இயற்கை காற்று நல்லா இருக்கு. இந்த போவான் இந்த நீ சொல்லு, இங்க பேசிட்டு நம்ம போமா. இங்க தண்ணி இருக்கு பாரு, போவோம், இங்க போவோம். இங்க மேலே ஏறி பாப்போமா? மயம் இங்கிட்டு மேலே ஏறி பாக்கலாம்னு சொல்றேன். என்ன இருக்கு பாக்கலாம், இந்த குளத்தை பாக்கலான்றேன். போமா, குளத்துக்கு போறியா? போ அப்பா. சரி போங்க, முன்னாடி போங்க, குளத்துக்கு முன்னாடி போங்க. செருப்பு போடாம வந்திருக்க நீனு, பாத்து ஏறணும் என்னமா? வா, பைய வாங்க. குளத்தை பாக்கணும்னு சொன்னா குளத்தை பாட்டான். தண்ணி இருக்கு வருமா, இங்க விடியா இறங்குவோமா? இது ஒண்ணும் இல்ல இது சுடுகாடு அப்படின்ற மாதிரி சொன்ன. பாத்து டே சர்வீஸ், உட்காந்துக்க, கையை ஒண்ணும் நினைக்காத. மீன் கிடக்கு பாருங்க, சின்ன சின்ன குட்டி மீன் கிடக்குமா? பாத்து வேணாம் வா போமா. இப்படி ஓரமா நடந்து வா வயசு, இப்படி ஓரமா நடந்து வா. மீன் கிடக்கு கூடிய அந்த ஓரமா நடந்து வா. பாத்து போமா. போ முன்னாடி போ. பெரிய மீன் அப்பா காட்டுறேன், அங்கிட்டு போய் பாப்போம். போ, அப்படி நேரம் போங்க. சரி, நம்ம நாளைக்கு போய் காட்டுக்கு போவோம், இன்னைக்கு வேணாம். நம்ம சரி பாப்போம், உன்னை காட்டுறேன், அப்பா காட்டுறேன். சரி பெரிய தண்ணி கிடக்குமா? தூக்கிட்டே அவன, செருப்பு போடாம வந்திருக்கடா. பாத்து இறங்கிருவியா? இந்த அப்பா இறக்கி விடவா? அப்பா வா, விடு. இங்கிட்டு வாங்க, நேர போங்க, இங்கிட்டு வாங்க. தள்ளி விடாத, முடி அவனா கூப்பிடு. இப்படி ஓரமா வா.
இந்த பாதை எப்படி என்னது இது சும்மா இந்த மாதிரி சுடுகாடு போறதா? சரி சரி. சரி போவோம் 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 போவோம். இந்நேரத்துல போக கூடாதுமா இருட்டுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஹாய்.